வறுமை உங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கா? நீங்க படிக்கிறதுக்கு, நீங்க வியாபாரம் பண்றதுக்கு, நீங்க வாழறதுக்கு, எதுக்கு வேணும்னாலும் வறுமை ஒரு பெரிய தடையா இருந்தா இந்த கதையை கண்டிப்பா கேளுங்க. அது 1921 வருடம் லண்டன்ல இருந்த ஒரு மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகம் எப்பவுமே ரொம்ப பரபரப்பா இருக்கும், மத்தியான வேலையை தவிர. அதனால அந்த நூலகத்துடைய அதிகாரி மத்தியான வேலையில தான் அதை மேற்பார்வை செய்வார். அந்த மாதிரி ஒரு நாள் அவர் மேற்பார்வை செய்யும் போது ஒரு பழைய ரொட்டி துண்டோட வாசம் எங்கேயோ அடிக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நூலகத்துக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அது தவறு. அப்ப இந்த அதிகாரிக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. யார் அது இங்க உட்கார்ந்து ரொட்டி தின்னுட்டு இருக்கிறது அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த வாசனை வந்த திசைக்கு அவரு போனாரு. அங்க இவரை பார்த்ததும் ஒரு நடுத்தர வயது நபர் பதறி போய் எழுந்திருச்சு நின்னாரு. அவரோட கையில ஒரு ரொட்டி துண்டு, அவர் உட்கார்ந்திருந்த மேஜையில சில புத்தகங்கள். இந்த அதிகாரிக்கு வந்ததே கோபம். இப்பவே இங்க இருந்து வெளியே போ, இனி உனக்கு இந்த நூலகத்துல இடமே கிடையாது, இனி உன் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட இந்த இடத்துல நீ கால் வைக்க முடியாது அப்படின்னு கடுமையா சொன்னாரு. ஆனா எதிர்த்தாப்புல நின்ன அந்த நபர் எதிர்த்தே பேசல. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தாழ்ந்த குரல்ல சொன்னாரு. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? உன்னை பார்த்தா எப்படியும் 30 வயசு இருக்கும். இந்த வயசுல உனக்கு தெரியாதா நூலகத்துக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு கத்துனாரு இந்த அதிகாரி. இப்போ அந்த நபருடைய கண்கள் கலங்கி போச்சு. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணல. பொதுவா இந்த மத்தியான நேரத்துல எல்லாரும் கல்லூரியின் உணவகத்துக்கு போய் தான் உணவு சாப்பிடுவாங்க. அங்க வாங்கி சாப்பிட்டாலும் சரி, வீட்டுல இருந்து உணவு கொண்டு வந்திருந்தாலும் சரி, அங்க போய் தான் சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு வீட்டுல இருந்து கொண்டு வர்றதுக்குன்னு உணவு எதுவும் இல்லை. அங்க போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு என்கிட்ட காசும் இல்லை. நானே ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். அதையும் அப்பப்போ நிறுத்திடுறாங்களா, சரியான சாப்பாடு கிடையாது. ஏதோ இன்னைக்கு இந்த ரொட்டி துண்டு கிடைச்சது, இதை எடுத்துட்டு போய் அந்த உணவகத்துல உட்கார்ந்து நான் சாப்பிட்டேன்னா எனக்கு சங்கோஜமா இருக்குமோ இல்லையோ, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா சங்கோஜமா இருக்கும். சரி, பசிச்சா மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல தான் நான் இந்த ரொட்டி துண்டை தூக்கிட்டு நூலகத்துக்கே வந்தேன். ஆனா உள்ள வந்த பிறகு பார்த்தா கடுமையான பசி, வெளியே கடுமையான பனி. என்ன பண்றது அப்படின்னு தெரியாததுனால தான் இந்த தப்பை நான் இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கி அழுதாரு. அந்த நூலக அதிகாரிக்கும் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. உன்னை பார்த்தா நல்லா படிச்சவன் மாதிரி இருக்க, உன் வயசுல நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குமே, அந்த வேலையை நீ ஒழுங்கா பார்த்தாலே சந்தோஷமா வாழலாமே, இப்படி எதுக்காக இங்க படிக்க வந்து கஷ்டப்படுற அப்படின்னு தழுதழுத்த குரல்ல கேட்டாரு. அதுக்கு இந்த நபர் பதில் சொன்னாரு, நான் நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அப்படி நல்ல நிலைமைக்கு வந்து என் நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும், இதுதான் என் குறிக்கோள். இந்த குறிக்கோளோட தான் நான் பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு 20 வயசுல எல்லாம் நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டணும்னு நினைச்சேனோ அந்த ஒரு பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாம தான் இருக்கு. அதனால அந்த பிரச்சனையை தீர்க்காம நான் ஓயவே மாட்டேன். எவ்வளோ வறுமையானாலும் சரி, எவ்வளோ கொடுமையானாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையானாலும் சரி அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும்போது அவர் கண்ணுல ஒரு தீ பொறிய பார்த்தாரா அந்த நூலக அதிகாரி. இவன் நிச்சயமா தான் நினைக்கிறத செய்வாங்கிற நம்பிக்கையோட அவருக்கு நிறைய உதவிகளும் செய்ய ஆரம்பிச்சாராம். இப்படி தனது குறிக்கோளை அடையும் வரையில் வறுமையை ஒரு தடையாக எண்ணாத அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர். உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தால், அந்த குறிக்கோள் உயர்ந்ததாக இருந்தால், அந்த குறிக்கோளை அடையும் வரை எதை வேண்டுமானாலும் தாங்குவேன் என்ற நெஞ்சுரம் உங்களுக்கு இருந்தால், வறுமை அப்படிங்கிற தடையை உங்களால தகர்த்தெறிய முடியும். அன்னைக்கு அம்பேத்கருடைய கண்கள்ல தெரிஞ்ச அந்த நெருப்பு இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வீட்டுல அடுப்பா, எத்தனையோ பேருடைய வீட்டுல விளக்கா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உங்க மனசுல எரியிற இந்த நெருப்பும் வறுமைங்கிற காற்றுல அணைஞ்சு போகாம ஒளிரட்டும்.